ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தோடு தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று சாதிக் பாஷா துராஃபி கூறியுள்ளார். சென்னையில் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி நடத்தி வரும் சாதிக் பாஷா இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து தீவிரவாத இயக்கத்தில் அவர்களை சேர்த்து விடுவதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். கடந்த 4 மாதங்களாக புதுச்சேரி சிறையில் அடைக்கப்பட்ட அவர் தற்போது பிணையில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் சாதிக் பாஷாவிடம் தற்காப்பு கலை பயின்ற மாணவர்களான அபுதாஹிர், சாகுல் ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டியளித்த சாதிக் பாஷா மத்திய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நான் ஐஎஸ்ல இருந்தாக்கா நான் என்ன பண்ணிருக்கேன், ஐஎஸ்ல இருந்திருந்தாக்கா அங்க போய் சேர்ந்துருக்கணும். அப்படி இல்லைனாக்கா இங்க ஆயுத போராட்டத்தை நான் லான்ச் பண்ணிருக்கணும். அப்படி நான் பண்ணியிருந்தாக்கா நீ என்ன ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி நீ சொல்லலாம், நான் அல்கொய்தால இருக்குன்னு சொல்லலாம். இப்ப அதை விட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இதே மாதிரி மத்திய அரசு என்ன பண்றாங்க, முஸ்லீம் சமூகத்தை இதே மாதிரி அப்பாவி இளைஞர்களை கைது செஞ்சு இங்க அச்சுறுத்தலை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அதை நம்ம முறியடிப்போங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும். இஸ்லாம் டஸ் நாட் டீச் டெரரிசம்.